அப்ப நான் மட்டும்தான் என்ன பெரிய பேர் நினைச்சிட்டு இருந்திருக்கேன்ல. யாருமே என்ன மனுஷனா கூட மதிக்கல இல்ல. எனக்கு தெரியாம இன்னும் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. என்னை பத்தி நானே பெருமையா பீத்தி தெரிஞ்சிருக்கேன்டா. டேய், நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். என் வீட்டு பொம்பளையே எனக்கு தெரியாம மூச்சு கூட விட மாட்டாங்கன்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவளுக்கு வெளியே போய் பாட்டு கச்சேரியில வச்சிருக்காளுங்க. சாப்பிட்ற சாப்பாட்டுல பிடிக்காத ஏதோ ஒண்ணு வந்துச்சுன்னா தட்டையே தூக்கி எறிய வேணாம். இங்க எனக்கு எதிரா பெரிய சதியே நடந்திருக்கு. நான் எதுவுமே தெரியாமல இருந்திருக்கேன். இவளுகளுக்கு நான் என்னடா குறை வச்சேன்? எனக்கு பிடிக்காத செய்யற தைரியம் இவளுக்கு எப்படியா வந்துச்சு? அதுவும் வருஷ கணக்கா பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு மேலே நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நான் எப்படி ஒரு குடும்ப தலைவனா இருக்க முடியும்? இப்ப எங்க இருக்கா? அப்பா அவ காலேஜ்ல தான் இருக்காப்பா. ஏதோ அவளுக்கு அவார்டு கொடுத்து பெருமைப்படுத்துறாங்கப்பா அவளை. எதுக்கு? பெத்த அப்பனையே நல்லா ஏமாத்திருக்கான்னு சொல்லியா? இப்பயே நான் அங்க போகணும். அதே இடத்துல வச்சு அவளை கண்டம் துண்டமா வெட்டி போடணும். அப்படி இல்லைன்னா தெருவில் திரிகிற விலங்குக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? யாரும் எதுவும் சொல்ல வேணாம். என்ன செய்யணுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே எனக்கு 2 பசங்க மட்டும்தான், இன்னொருத்தி இல்ல. இதுக்கு மேல நான் ஜெயில இருக்கணும், இல்லாட்டி செத்து போகணும்டா. இத்தனை வருஷமா சிவசாமி ஏமாளின்னு நினைச்ச உங்களுக்கு என்னுடைய உண்மையான சுயரூபத்தை காட்ட வேணா? காட்டுறேன், இப்ப காட்டுறேன். பெரியவனே, சர்வேயர் வருவாரு, கூட இருந்து பாத்துக்க. சின்னவனே, கார்ல ஏறு, நம்ம காலேஜுக்கு போலாம்.